உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே,
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றது, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி பவுல் இங்கு அழகாக எழுதுகிறார். நம்முடைய இந்த சரீரமானது, இந்த அவயவங்களானது நம்முடையது அல்ல, தேவனுடையது என்றும் அவர் எழுதுகிறார். தேவனாலே பெற்றதும், இந்த சரீரம் தேவனால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. உலக பிரகாரமாக பெற்றோர் நம்மை பெற்றெடுத்திருந்தாலும் தேவனாலே இந்த சரீரம் பெற்றது என்று பவுல் எழுதுகிறார். இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார், இந்த ஆலயம் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தை தேவனாலே பெற்றதென்றும் இது தேவனுடைய ஆலயம் என்றும் இந்த பவுல் எழுதுகிறதை பாருங்கள். இந்த சரீரத்துக்குள், இந்த ஆலயத்துக்குள் எந்த ஒரு அசூசியும் காணப்படக்கூடாது. சாதாரணமாக ஒரு ஆலயத்திலேயே எந்த ஒரு அசுத்தமான காரியங்களும் காணப்படக்கூடாது என்பதில் கவனமாய் இருக்கிறோம் அல்லவா? அதே போல இந்த சரீரத்தில், இந்த சரீரமாகிய ஆலயத்தில் எந்த அசுசியும் தீமையான அருவருப்புகளும் காணப்படக்கூடாது என்பதற்காக பவுல் எழுதுகிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களை ஒருவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார், அவருடையவர்கள் தான் நீங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மை பெரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்முடைய இந்த சரீரத்தினாலே, அவருடைய சரீரத்தினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று பவுல் இங்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய சரீரம் உங்களுடையதே அல்ல. அப்படியானால் நாம் நம்முடைய இஷ்டப்படி பேச முடியாது, நம்முடைய இஷ்டப்படி எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. உண்பதும் உறங்குவதும் தொடுவதும் நாம் பேசுவதும் சாப்பிடுவதும் எது ஒன்றை செய்தாலும் ஆண்டவர் அவருடைய சரீரத்திலிருந்து நாம் செய்கிறபடினால் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட, இது என்னுடைய சரீரம் அல்ல, கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறபடினால் என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துவிட முடியாது, என் இஷ்டப்படி நான் பேசிவிட முடியாது, என் இஷ்டப்படி எதையாகிலும் செய்துவிட முடியாது என்ற ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று, இந்த சரீரத்தினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்றும் பவுல் எழுதுகிறார். நாம் ஆராதிப்பது, பாடுவது, புகழுவது, துதிப்பது எல்லாவற்றிலும் மேலாக இந்த சரீரத்தை தேவனுக்கு உகந்த பலியாக, அவர் விரும்புகிற வண்ணமாக வாழ்ந்து அர்ப்பணிக்கிறதின் வழியாக ஆண்டவரை புத்தியோடு நாம் ஆராதிக்கிறோம் என்ற அர்த்தமாக பவுல் எழுதுகிறார். அப்படியானால் இந்த சரீரமானது, நம்முடைய அவயவங்களானது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. நாம் பார்ப்பதும் பேசுவதும் கேட்பதும் தொடுவதும் நாம் நடந்து கொள்ளுகிற எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, இது தேவனாலே பெற்றது, மனுஷர்கள் மூலமாய் வந்ததாக இருந்தாலும் தேவனால பெற்றது இந்த சரீரம், இது தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயம், இதை நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டு கொள்ள வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் கொடுக்கிற இந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை, முறைமைகளை, சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சரீரமானது நாங்கள் தேவனாலே பெற்றது என்ற ஒரு அறிவை, அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த சரீரமானது தேவன் தங்குகிற, பரிசுத்தாவியானவர் தங்குகிற ஆலயம் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, உம்முடையவர்கள் என்று எங்களுக்கு அறிந்து கொள்ளுகிற சிலாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
இந்த சரீரத்தின் மூலமாக தேவனை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய பார்வையில், எங்களுடைய பேச்சில், எங்கள் நினைவுகள், எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய கிரியைகள், செய்கைகள் எல்லாவற்றினாலும் கர்த்தர் மகிமை அடைய வேண்டும் என்ற ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை எப்பொழுதும் நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த சரீரங்களை தேவனுக்கு உகந்த பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள் எந்த ஒரு அருவருப்பும் அசுத்தமானவைகளும் காணப்படக்கூடாதபடி, ஒருவேளை அது காணப்பட்டால் உம்முடைய இரத்தத்தினால் அது அகற்றப்படும்படியும் கழுவப்படும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது கரங்களில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் உலாவி அவர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.